ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டர் ரெசிபிங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்காகவும் நம்ம சாப்பிட்லாங்க. இல்லைன்னா நல்ல ஒரு மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் கிறிஸ்பி அண்டு க்ரன்ச்சியாக ரொம்ப நேரம் வரைக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே கிறிஸ்பினஸோட செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறதுக்கு மீடியம் சைஸில் 2 காலிஃப்ளவர் எடுத்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு சோக் பண்ணி வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை ரொம்ப நேரம் சோக் பண்ண வேணாங்க. 1 நிமிஷம் போல் மட்டும் சோக் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. இனி நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாத்தூளில் காரம் அவ்வளவா இருக்காதுங்க, கலருக்காக சேர்க்குறது. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. முதல்ல ட்ரையாக எல்லாத்தையுமே ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக சேர்த்திடாமல் முதல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கைகளால் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. இனி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்பவும் ஹைலையும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மசாலாவோட இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு காலிஃப்ளவராக நான் எண்ணெயில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு சேருங்க. அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் வெந்து வரும்போது திருப்பி விடும்போது சரியாக இருக்குங்க. இல்லைனா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கியிருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம காலிஃப்ளவர் ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுறலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரோட இந்த கறிவேப்பிலை இலையும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிரவே இல்லை பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு வெந்துருச்சுங்க. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி மீத இருக்க காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2வது அடசலும் போட்டுட்ருக்கேங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை ட்ரை பண்ணலாங்க. மசாலா கூட கொஞ்சம் கூட உதிராது. இந்த மாதிரி நான் செஞ்சுற அளவுகள் படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் ஒரு காலிஃப்ளவர் மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா சூப்பராக கோட்டாய் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. ரொம்ப நேரம் ஆனாலுமே இதே மாதிரி நல்லா கிறிஸ்பி அண்டு க்ரன்ச்சியாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க. பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. நான் செஞ்ச இதே அளவுகள் படி நீங்களும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.